ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரொஃபஸர் வித் ஸ்டூடெண்ட் டே செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரி கேட்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கேளுங்க. இல்லை எனக்கு ஸ்டோரியெல்லாம் பிடிக்கிறதுக்கான தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு நம்ம ஸ்டோரி எங்கே முடிச்சிருப்போன்னா, நீங்கள் தூங்கி முடிச்சு கீழே வந்திருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து ஆரம், ஜேகே, ஜிமின், ஆரமுடைய ஒய்ஃப் எல்லாருமே உட்காந்துருந்துருப்பாங்க. நீங்கள் கீழே வந்து ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கும் மாமா பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஜேகே இருந்திருப்பார். நீங்கள் எப்படி ஷாக்காக இருந்திருப்பீங்க. அதெல்லாம் நம்ம முடிச்சிருந்தோம். வாங்கடா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாமா? நீங்கள் அப்படி ஷாக்காக ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படி தலை குனிஞ்சிக்கிறாரு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, மா அவர் என்னுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸர்மா, நான் எப்படிம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்கள் அம்மா அப்படியே கையை பிடிச்சி அப்படி உங்களை கிச்சனுக்குள்ளே இழுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்கள் போயிட்டு, மா என்னால் முடியாதுமா, அவர் என்னோடய மேக்ஸ் ப்ரொஃபஸர்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ப்ளீஸ் டி, பாட்டியோட ஆசைடி நிறைவேற்றிட்டி தங்கம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு அவரை வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சரி யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே ரியா தான் கண் முழிச்சு இருந்திருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டு, என்ன நீ முழிச்சிட்டிங்களா? நான் முழிச்சிட்டேன். என்னாச்சு, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சோகமாக பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. பார்த்துட்டு, நான் உனக்கு அண்ணிங்கிறத விட நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரிடி, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை, என்னென்னா அப்படிங்கிற மாதிரி கீழே நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்படியே ரியாக்கிட்ட சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, இது உனக்கு ஹாப்பி நியூஸ் தானடி, நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல, எங்கே நீ ஹாப்பி நியூஸ், அவர் உன்னுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸர், எப்படி நான் ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீ அவரை ப்ரொஃபஸர் மாதிரியே பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்குறாங்க. நீங்கள் ரியாவை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அதில் உடனே ரியா பார்த்துட்டு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் கேடி, நீ அவர் க்ரஷ்ஷு தானே சொல்லிட்டு சுற்றுவ அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்குறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு, க்ரஷ்ஷு தான் இருந்தாலும் ஒரு லைஃபுக்குள்ளே, அதுவும் அவர் என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அண்ணியும் அது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க முடியல. ரியா பார்த்துட்டு, அதெல்லாம் செட் ஆகும், நீயும் உன் மனசை போட்டு குழப்பிக்கிற, அதெல்லாம் குழப்பிக்காத வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே பக்கத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு, ஓயன் சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நான் இப்போ சாப்பிடல, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, நம்ம மொத்த ஃபேமிலியும் உட்காந்து ஒரே டைனிங் டேபிளில் இருந்து எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசி ஒன்றா இருந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா, நீ அந்த ஆசையும் மண்ணை தோண்டி புதைச்சிருவ போலுக்கேடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி, நீ, நான், ஜின், ரியா, என் அண்ணன் பசங்க, எங்கள் அம்மா எல்லோரும் ஒரே டைனிங் டேபிளில் இருந்து சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடி சாப்பிட்ணுன்னு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி வரேன் போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரிடி ரியாவை பார்த்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வா, அவளை விட்டுறாதடி பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா கூட்டிகிட்டு வரேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரியா உங்களை பார்த்துட்டு, ஒயன் எனக்கு உன்னோட க்ரஷ் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐயோ நீ சும்மா இருங்க நீ, நானே பயந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு இதுக்கடி பயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பின்னாடியே ஜிமின் வரான். அதுவா, என் அண்ணன் டக்குன்னு பார்த்து கண்ணடிச்சிட்டான்னா மேடமுக்கு வெக்கம் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உள்ளே வரான். அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். நீங்கள் பார்த்துட்டு, போட்டேண்ணா நானே பக்குன்னு எனக்கு இருக்குது, நீ வேற வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லும் போச்சுல, ரியா பார்த்துட்டு கேட்குறாங்க, ஒயன் இது யாரடி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறீங்க, அதான் நான் சொல்லுவேன்ல என்னோடய ஃப்ரெண்டு ஜிமின் அப்படின்ட்டு, அதுதான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒயன் நீ ஜேகே மட்டும்தானே இங்கே வந்திருக்கதா சொன்னேன், ஜிமின் இங்கே வந்திருக்கிறது தான் நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அதுவா என் அண்ணனை பார்த்துக்கிற ஷையில் என் அண்ணனை மட்டும் சொல்லியிருப்பால இருக்கும், என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சதுலேருந்து இந்த ஃப்ரெண்டை மறந்தே போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் வந்து உட்காரான். ரியா பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா.
எங்கள் அண்ணன் பாடம் நடத்துறதுக்கு கிளாஸுக்கு வந்தாலே இந்த நாதாரி எனக்கு கண்டுக்கவே செய்யாது. என் அண்ணனையே வச்ச கண் வாங்காமல் ஆன்னு பார்த்துட்டே இருப்பா. இங்கே நான் வந்திருக்கிற விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்சி சொல்லிச்சுக்கிறான். டேய் அப்படிலாம் இல்லைடா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் இப்போ என்ன மறந்துட்ட, கல்யாணம் ஆனதுக்கப்புறவாது என்ன ஞாபகம் வச்சுருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. யாருக்கு தெரியும், அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ரியா பக்கத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பேபி வேறு மூவ் ஆகுது. அப்படியே ரியா வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஒயன் பேபி மூவ் ஆகுதுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஒயன் ஓடி வந்து அப்படி கையை வச்சு அப்படியே மூவ் ஆகுறத ஃபீல் பண்ணுறா. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஓ வயிற்றுல பேபி இருக்கா, அதான் ஜின் ஹயாங் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருன்னு சொன்னாரா. ச்சே, இது தெரியாமல் நான் ஜின் ஹயாங்க போய் தப்பாக நினச்சிட்டேனே, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்குறீங்க. ஏய் ஜின் ஹயாங் நல்லவரும் தானே சொன்னேன், இதுக்கு நீ என்ன முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருடா, ஆளிச்சில் தான் உன் தொந்தரவை தாங்க முடியலண்ணே, இங்கேயுமாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி மூஞ்ச சுருக்கிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே சிரிக்கிறீங்க. அந்த உடனே சரி அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, கீழே வப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கூப்பிட்றான். நீங்கள் பார்த்துட்டு நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாடி அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிருக்கிறான். இருறா அண்ணியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரியாவும் அப்படியே மெல்லமாக எந்திரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க. இதே ஜிமின் பார்த்துட்டு அவனும் இந்த சைடு வந்து கையை பிடிச்சி அவனும் பார்த்து கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். கீழே தான் அவங்க பாட்டி பார்த்துட்டு, அட்டே பேராண்டி, ஒரு நாளாவது இந்த பாட்டியோட கையை நீ இந்த மாதிரி பிடிச்சிருக்கியாடா, கிட்டவா இந்த லட்டி எடுத்தே மண்டையில் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி சும்மா இரு பாட்டி, அவங்க வயிற்றுல பேபி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நானும் 2 பிள்ளைய பெத்தவாதாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அச்சச்சோ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே நீங்கள் பாட்டி பார்த்துட்டு, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் என்னலாமோன்னு நினச்சேன், சரி விடு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டியும் அந்தளவு சிரிச்சுக்கிட்டே, சரி அவளை பார்த்து கூட்டிகிட்டு வா, கீழே விட்றாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பாட்டி கூட்டிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அப்படியே கீழே மெல்லாம் கூட்டிகிட்டு வரான். ரியாவை கொண்டு அப்படியே ஜின் பக்கத்தில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் ஜின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, இந்த பக்கம் ரியா, ஜின், நீங்கள், அப்புறம் உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, நீங்கள் 5 பேர் இந்த பக்கம் இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஆரமோட அம்மா, அப்புறம் ஜேகே, ஜிமின் இப்படி உட்காந்துருக்குறாங்க. இப்போ பார்த்தா நீங்களும் ஜேகேயும் நேருக்கு நேர் இருந்த மாதிரியே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே ஜேகேயை நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்காம அவர் பாட்டுக்கு குனிஞ்சிருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ ஜிமின் தான் பார்த்துட்டு, ஏன் எல்லோரும் சைலண்டாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னோன்னே பாட்டி தான் பார்த்துட்டு, அடே பேராண்டி சாப்பிடும் போச்சில் பேசக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் அப்படியெல்லாம் இருந்தது இல்லையே, எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா யாராவது ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இங்கே என்ன இப்படி உம்முன்னு உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தலையில் அடிச்சுக்கிட்டு, டேய் சும்மா இருற மானத்தை வாங்காதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, வாயை மூடிட்டு தின்னாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சுட்டு, வயன் நீயாவது பேசண்டி அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜேகே அப்படியே ஒரு டெத் கிளர் விடுறாரு. ஜிமின் பார்த்துட்டு, இவன் ஏன் நம்ம இவங்களை இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிக்கிறான். பட் அவன் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே குனிஞ்சுக்கிறான். அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போச்சில் நீங்கள் லேசாக காலாட்டியிருப்பீங்க, அது ஜேகேயோட காலில் போய் படுது. அப்போ ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்களும் அப்படி பார்த்துட்டு, அச்சோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க பாட்டி பார்த்துட்டு, என்னடி ஓயன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்லை பாட்டி தெரியாமல் காலை மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாச்சுல, யாரோட காலடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் ஜின்னை பார்க்குறீங்க. இதில் இல்லை பாட்டி அவள் என் காலை தான் தெரியாமல் மிதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாட்டி அந்தளவு விட்டுறாங்க. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போச்சுல ஜேகே உங்களை பார்க்குறான். அவன் பார்த்துட்டு, ஒயன் இவ்வளோ அழகாக இருப்பாளா, இத்தனை நாளாகி நான் ஒயனை இப்படி பார்த்ததே இல்லையே, ஏன் இன்னைக்கு மட்டும் அவள் என் கண்ணுக்கு இவ்வளோ அழகாக தெரியுறா, இன்றைக்கி காலையில் கூட அவளை நான் பார்த்தேன், ஏன் மத்தியானம் கூட நான் அவளை பார்க்க தான் செஞ்சேன்,
அப்போல்லாம் கூட எனக்கு இப்படியெல்லாம் தோணலை. அடே ஜேகே, உனக்கு என்னடா தோணுது? சிடி, அவன் உன் ஸ்டூடெண்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் மனசை அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஆனால் உங்களை பார்க்கும்போச்சுல அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். உங்களோட கண், உங்களோட வாய், உங்களோட லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் அவன் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, கேஷுவலாக நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறத பார்த்துட்டு, அச்சச்சோ இவர் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிட்டீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஐயோ ஜேகே உன்னை அவன் என்ன நினச்சிருப்பா, கேவலமாக உன்னை பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்துட்டு, இது நிமிந்தும் பார்க்காண்டா எதுவும் பண்ண வேண்டாம், பேசாமல் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டா ஜேகே அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு ஜேகே கடக்கடன்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஜிமின் பார்த்துட்டு, இவன் சாப்பிட உட்கார்ந்தாலே 1/2 மணிக்கூர் இருப்பானே, ஏன் இன்றைக்கி டக்குன்னு சாப்பிட்டு போயிட்டான் தெரியலையே, என்னமோ நடக்குது, கண்டுபிடிக்கிறேன், இங்கே தானே இருக்க போகிறோம், கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆரம் பார்த்துட்டு, நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்டோன்னே, ஒன்றும் இல்லைடா சும்மா தான், தின்னுடா, இப்போ நீ சீக்கிரம் தின்னுட்டு போய் தூங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இந்தா போயிட்டுனே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கடக்கடன்னு சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது எந்திரிச்சு போயிடுறான். நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்டு சீலிங்கை தான் பார்த்துட்டு படுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மைண்டுக்குள்ளே நிறைய தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ண சரியாக இருக்குமா, அவர் நம்மளோட மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆச்சா, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கேயும் இங்கேயும் உருண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ரியா இதை பார்த்துட்டு, ஹே ஒயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தூக்கம் வரலையா, அசையாமல் படுறி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் படுத்துக்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது எப்படி செட் ஆகுமா, என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்போ பார்த்துட்டு, சரி இங்கே படுத்துருந்தா அன்றைக்கி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், ஓகே நம்ம மேலே போய் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்க போகிறீங்க. ஜேகேயும் மாடியில் நின்று நிறைய விஷயம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் சேம் இதே தான் திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆச்சே, கல்யாணம் பண்ண இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகேயும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு, ஒயன் நீ தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அங்கே இந்த நிலாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் போய் நீங்கள் உட்காந்து நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. உட்காந்துட்டு சொல்கிறாரு, ஒயன் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீங்கள் பார்த்துட்டு, தெரியலை சார், எனக்கு ஓகேவா என்னன்னு எனக்கே தெரியலை. வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க இது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியலை சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன உடனே ஜேகே தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒயன் நீ என்ன டிசிஷன் எடுத்தாலும் உன் பின்னாடி நான் இருப்பேன். நோன்னு சொல்கிறியா, உன் பின்னாடி ஒரு ப்ரொஃபஸராக எப்போவுமே உன் துணைக்கு நான் நிற்பேன். ஒருவேளை நீ ஓகே சொன்னியா, ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்டாகவும் உனக்கு நான் துணைக்கு நான் நிற்பேன். ஆனால் நான் உன் பின்னாடி நிற்கிறது மட்டும் எப்போவும் மாறிடாது ஒயன், நீ யோசித்து முடிவெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, நாளைக்கு காலையில் நான் பதில் சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு, ஓகே இதுதான் இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு நீங்களும் அப்படியே போய் படுத்துறீங்க. படுத்து அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் முன்னாடி தான் உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்து நிமிர்ந்துருக்கீங்க. இதில் உடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் நான் தாண்டி ஏண்டி கத்துற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் கத்துன சவுண்டுக்கு ரியாவுமே முழிச்சிருப்பாங்க. ஒயன் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லை, நம்ம பேய் மாதிரி பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நாங்கள் என்ன பேய் மாதிரியாடி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பின்ன முழிக்க முடிச்சு கண்ணு முன்னாடி 2 பேர் இருந்தீங்கன்னா பின்ன என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடிச்சு, இல்லாட்டி நீ என்ன பதில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்காக வந்தோண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ உடனே எதுக்கு, ஏன் நான் முழிச்சு கீழே வரமாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் அம்மா பார்த்துட்டு, நீ சொல்கிற முடிவில் தான் எங்களுக்கு வேலையே இருக்குது, நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் முறை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்கிறேம்மா போம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இல்லை நீ இப்போவே சொல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டேன். ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்கள் பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்றைக்கும் இல்லாததை விட இன்றைக்கி உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு ஹாப்பி. அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவும். ரியா பார்த்துட்டு ஹே வயன் நல்ல முடிவு தாண்டி எடுத்துருக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல, நேற்று நைட்டு ஜேகே உங்கள்கிட்ட பேசினது எல்லாமே நீங்கள் ரியா கிட்டே சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அமைகிறதுலாம் வரோண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ ஏன்னு இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கலையா? சிச்சி உங்கள் அண்ணன் என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சொல்கிறது ரேர்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்ன வச்சுல உனக்கு இந்த மாதிரி புருஷன் கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுக்கிட்டு எது நடந்தாலும் நல்லது கண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க. ரியாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே மெல்ல மெல்ல வெளியே போகிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எடுத்துகிட்டு அப்படி கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா உங்கள் அம்மாவையும் சரி உங்கள் பாட்டியும் சரி உங்கள் அத்தையும் சரி 3 பேர்த்தையும் கையில் பிடிக்க முடியல. அங்கே இங்கேன்னு போய் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கீழே போய் சோஃபாவில் தான் உட்காடுறீங்க. சோஃபாவில் பார்த்தா அங்கே ஜிமின் தான் உட்காந்துருக்கான். ஜிமின்கிட்ட பார்த்துட்டு ஏய் ஜிமின் இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் மேடம் ஓகே சொல்லிட்டீங்களே, வேறு என்ன நடக்கும், கல்யாண வேலை தான் நடக்குது, அது எதுக்கு இப்போவே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு விஷயமே தெரியாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன விஷயம்? இன்னும் 1 வாரத்தில் உனக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொன்னேன். என்னது 1 வாரத்துலையா? 1 வாரத்தில் என்னால் முடியாது, போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது என்கிட்ட நீ சொல்லக்கூடாது, உங்கள் அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் சொல்லணும், புடி அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறீங்க. என்ன ஜிமின் வலியாதப்போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் பார்த்துட்டு ஏன்டா இவ்வளோ கோச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பின்ன இந்த ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு 1 வாரத்தை கூட என்கிட்ட சொல்லலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்ல போகிறேன்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டும் ஓகே சொல்லிட்டல, அப்போ ஃப்ரெண்டுங்கிறது நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆரம் பார்த்துட்டு குப்பை தொட்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்துட்டு பார்த்தியா அந்த அப்பாவுக்கு கொழுப்ப, இவருக்கு வர வர வாய் கூடி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மண்டையாட்டுறான். இதை வயன் கேட்டுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு அடி பாவி ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு போகிறாங்க, இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பற்றியா, இவெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நீ எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை போடி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பிடிச்சி தள்ளி விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு சரி விட மச்சான் அப்பா தானே அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னேன். நக்கல் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு சரி விட மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விடுறேன்டி விடுறேன், போய் ரெடி ஆகுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் விரட்டுறான். எங்கே ரெடியாவ அப்படின்னு சொல்ல இன்னைக்கு உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, போய் ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களா, ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு நான் என்ன இங்கிலீஷ்லேயே அப்படி சொல்லிகிட்ருக்கேன், தமிழில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கட்டு, கல்யாணத்துக்கு பின்னாடி ட்ரெஸ் எடுக்கணும் மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு கல்யாணம் பண்ணிடுவேடி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன்டா இப்போ இதுக்கு கோவப்படுறேன், ஜஸ்ட்டு கொஸ்டின் தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நீ கேட்டாலும் தப்பு, மரியாதையை போய் கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். முதல்ல நீ போய் கிளம்புற, பசங்க கிளம்புறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் டி, நீங்கள் கிளம்புறதுக்கு 1 மணிக்குருடி போடி அந்த பக்கம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறீங்க. அங்கே ரியா ஆல்ரெடி கிளம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரியா பார்த்துட்டு நீயும் போய் கிளம்பு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்களும் அப்படியே கிளம்பிட்டு கீழே வரீங்க. அங்கே ஆல்ரெடி ஜேகே கிளம்பி வந்து உட்காந்துருக்காரு. ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் மட்டும் எல்லோரும் கிளம்பியாச்சு, பட் ஜிமின் மட்டும் கிளம்பாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே திரியிறாரு. ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் நீ இறங்க மாட்டியாடா, கிளம்புடா போடா டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இந்த ஜிமின் பார்த்துட்டு போய்க்கலாண்டி, என்ன இப்போ கிளம்புனா தான் நான் கூட்டிகிட்டு போவேன், ஏன் இந்த டவுசரோடையும் டிஷர்ட்டோடையும் வந்தால் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்று கூட்டிட்டு போக முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ கூட்டிட்டு போகலன்னு என்னடி, எங்கள் அப்பா என்னை கூட்டிட்டு போவாடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்துட்டு என்னாலலாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த அப்பாவுக்கு கொழுப்பை பற்றியா, ஆனால் உன்னை என்ன நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. எனக்கு சனி வேறு எங்கேயும் இல்லை, என் அப்பா தான் எனக்கு சனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிளம்புறதுக்கு போயிடுறாரு. இப்போ எல்லோரும் கிளம்பி கீழே நிற்கிறாங்க. பார்த்துட்டு இதுக்கு தான் எனக்கு கிளம்பிட்டு வான்னு சொன்னீங்களே, எவ்வளோ நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாட்டேனே. பார்த்துட்டு பின்ன எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமாடா, ஏன்டா ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு என்னத்தடா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாதா, ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு என்னத்தடா எடுத்து வைக்கணும், ட்ரெஸ் எடுக்க போக என்னத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பஸ்ஸில் ஜின் அங்கேருந்து வர்றாரு. ஜின்னு கையை பிடிச்சிட்டு
ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு என்னத்தை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு பாட்டி பார்த்துட்டு, டே அது நிறைய பொருள்லாம் தேவைப்படும்டா, அது என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட்டு போட்டு வைக்கலாமா, இதை நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே லிஸ்ட்டு போட்டு வைக்கணும். ஏய் ஒயனே இன்றைக்கி காலையில் தாண்டா ஓகேன்னு சொன்னான் அப்படிங்க சொன்னோன்னே, அடி ஒயன் அப்போ இந்த வெயிட்டிங்க்கு காரணம் நீ தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ தானடி சொல்லியிருக்க, இன்றைக்கி காலையில் தானடி ஓகே சொல்லியிருக்க, ஏன் அந்த நேரத்துக்கு நைட்டே ஓகே சொன்னால் உனக்கு என்ன குணம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சுட்டா. மூடிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓகே மூடிட்டேன் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு பார்க்குறீங்க. அப்போ ரியா பின்னாடி நின்றுட்டு, ஜஸ்ட்டு ஃபன்னி கேரக்டர் யூனோ அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்குறாங்க. பார்த்துட்டு இங்கேயே இவன் இவ்வளோ சேட்டை பண்ணுறானா, காலேஜில் இவனும் கூட இன்னொரு தரத்துலேயும் உண்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னை படுத்தி எடுத்துருவாங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ எனக்கு காலேஜில் செம்ம என்டர்டைன்மெண்ட் போலுக்கு. அதனால் இவன் இவ்வளோ பண்ணுறான்ல, இவன் கூட சுற்றுறது இன்னும் அதிகமாக பண்ணும், அவனும் இவனும் சேர்ந்துட்டாங்கன்னா 2 பேர்த்தையும் கையிலேயே பிடிக்க முடியாது அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அடே ரியா சிரிக்கிறாங்க. தலை என் பொழப்பு உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கேட்குறீங்க. சரி சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. நீங்களும் அப்படி பார்த்துட்டு, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கற்றுட்டு நீங்களும் போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களாம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டீங்க. அங்கே ஜிமின் இருந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு, என்னத்தை நான் நோண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மச்சி அவனுக்கு காலேஜில் ஒத்தையில் இருக்க போர் அடிக்காண்டி, அதான் நானும் அவனு சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதுல, ஏன்டா நீங்கள் 2 பேரும் திருந்தவே மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன் பார்த்து, ஏடி நாங்கள் என்ன திருந்தி மெரினா பீச்சில் நாங்கள் 2 பேருக்கு சிலை ஏதாவது வைக்க போகிறேன், ஏடி பொடி இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொன்னோன்னே, ஒன்றாலும் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. சரி சரி ட்ரெஸ் எடுக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொன்ன உடனே நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, உங்கள் அண்ணனுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ட்டாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எதுக்கு இல்லை உங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச கலரில் முகூர்த்த புடவை எடுத்தா ஹாப்பியாக இருக்கலாம், அவருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், முகூர்த்த புடவை பிளாக் கலர் சாரி கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, முகூர்த்தத்துக்கு யார்டா பிளாக் கலர் எடுப்பா, தெரியுதுல்ல மூட்டைப்படி எந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ ஏன் வெறுப்பாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கல, உன் மேலே கோவமாக இருக்கேன் போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன்டா டேய் நம்ம ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொன்ன உடனே, ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டா நீ டிசிஷன் எடுத்த அப்படின்னு சொல்லும்போச்சுல, சரி கோச்சிக்காதடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே கண்ணத்தை பிடிக்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, கோச்சிக்கக்கூடாதா, அப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறான். உடனே இதை ஆரம் பார்த்துட்டு, ஏன் துரை அப்படி என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போச்சுல, நீங்கள் ஆரம்பிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறீங்க, ஜிமினியா இவ்வளோ கோவமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவர் பார்த்துட்டு, ஆமாம் தர பெரிய உத்தம புத்திரர், இவர்கிட்ட கேட்டுட்டு தான் அவ்வளோ அனுமதியும் வாங்கணும், போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் விரட்டி விட்றாரு. இங்கே பாரு சும்மா வந்து எதாவது பண்ணிகிட்டு இருந்தா கூட இந்த அப்பா வந்து அடிக்கடி நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போகிறாரு, இவர் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, பார்த்துக்கிறேன் எப்போனாலும் 1 வீக் இங்கே தானே இருக்க போகிறீங்க, பார்த்துக்கிறேன், வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வேணும்னே கீழே போட்டு வலிக்கூல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, உன் வலையில் நான் சிக்க மாட்டேன் டியோய் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு சொல்லிட்டு போகிறாரு. ஜிமின்னு பார்த்துட்டு, எங்கள் அப்பாவுக்கு எங்கன்னா எல்லா இடமும் காது இருக்குது, இனி பேசுகிறதா இருந்தால் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ துணி கடையிலலாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நகை கடைக்கு கூட்டிகிட்டு போய் தாலியெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வராங்க. அவங்க பாட்டி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்து ஆரம்க்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே நாளும் போய்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்த நாள் உங்களுக்கு கல்யாணம். நீங்கள் ஒரு நாள் நைட்டு தான் நீங்கள் இருந்து மெஹந்தி போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து இருந்துட்டு, ஏய் ஒயன் நான் உனக்கு மெஹந்தி வச்சு விடட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு, தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரட்டி விட்றீங்க. இதெல்லாம் அவன் பார்த்துட்டு, ஏன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சுட்டேன். நீங்கள் அப்படி மெஹந்தி போட முடிச்சுட்டா நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதில் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிருப்பீங்க. அதாவது 2 கையும் சேர்த்து வச்சா சென்டரில் ஹார்ட் போட்டு அதில் வந்து ஒரு ஹேண்டில் வந்து உங்கள் பேரும் ஒரு ஹேண்டில் வந்து ஜேகேயோட பேரும் போட சொல்லியிருப்பீங்க. அப்போ அவங்க ஜேகேயோட பேர் போட்டுட்டு, என் அண்ணன் பேரை போடுறடி நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்துட்டு, ஆமாம் உங்கள் அண்ணன் பேர் நான் தான் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ என் அண்ணன் மேலே அவ்வளோ காதல் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, போடா அப்படின்னு சொல்லும்போது, ஒயன் அந்த 2 கையும் சேர்த்து வச்சு காட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவங்க ஒயன் 2 கையும் சேர்த்து வச்சு காட்டுறான். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜிமினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. போட்டு, ஒயன் எனக்கு இந்த மாதிரி வச்சு விட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
ஜிமின் நீ ஒரு பையன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை வயன் ரொம்ப அழகாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான். மினி பார்த்துட்டு சரி ஓகே உன் கைக்கு மெகந்தி வச்சு விட்டா நீ யார் பேர் போடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க முடிச்சலாம். என் பொண்டாட்டி பேர் போடுவேன். உன் பொண்டாட்டியா யார் இது அப்படிங்கிற மாதிரி கேட்க முடிச்சல. அவன் யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு ஓ நீ யாரையும் லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ரியா கேட்குறா. அதை பார்த்துட்டு இல்லை எனக்குன்னு ஒரு பீஸும் மாட்ட மாட்டேங்குது. நானும் ஊருப்பட்ட பொண்ணுங்கக்கிட்ட ஃப்ளோட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பொண்ணு மசிய தான் மாட்டுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன போச்சுல. ஒயன்னு பார்த்துட்டு ஆமாம் பிரின்சிபலோட பையன் சொன்னேன் எந்த பொண்ணு தான் மசிவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹோ அப்போ என் லவ்வுக்கு நந்தி மாதிரி நிற்கிறது எங்கள் அப்பா தானா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆரம் பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்று அப்பா நீ ஒன்று பண்ணு ஒன்று ஏன் ஹாலிஜை மாற்றி விட்ற அப்படி இல்லையா இந்த ஹாலிஜ் விட்டு நீ ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு என்ன அந்த கொலவரி அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அதுக்கு ஜிமின் பார்த்துட்டு நீ இருக்கிறனால தான் அப்போ எந்த பொண்ணு எனக்கு மசிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏன் உன் கூட தான் ஒரு வானம் சுற்றுதில்ல அதுக்கு மட்டும் என்ன மசிஞ்சுக்கிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில யூ ஆர் ரைட் அவனுக்கும் மசிய மாட்டேங்குது என்ன அவனுக்கும் மசிய மாட்டேங்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சில அவனுக்கு பொண்ணுங்கக்கிட்ட பேசவே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். யார் எனக்கு பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு. இப்போ நீங்களும் ஜிமினும் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா டே தான் டே அப்படின்னு என்ன முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். ஜிமின் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். மச்சான் நீ இல்லாமல் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி அவன் டைட்டாக ஹக் பண்ணுறான். இதை என்ன நம்ப சொல்கிற சரி மச்சான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல நம்பிட்டேன்டா நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். மச்சான் ப்ராமிஸாக ஒன்று மிஸ் பண்ணடா அப்படின்னு சொல்ல முடியல. நான் இவ்வளோ நேரம் ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டே இப்போ என்ன பார்த்தோன்னா நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மச்சான் இல்லை மச்சான் நீ இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் பையனும் சேர்ந்து என்னை எவ்வளோ கலாய்ச்சிருந்தாங்க தெரியுமா. நீ வரத்துக்காக தான் மச்சான் வெயிட்டிங். நீ வந்துட்டல இனி எங்கள் அப்பாவையும் ஒய்னையும் வச்சு செஞ்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் வச்சு செய்வேன். என்ன செய்வேன் பரோட்டா செய்வியா இல்லை பூரி செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பாரு மச்சான் பாருடா இப்படி தான்டா வச்சு என்னை ஓட்டுறாங்க. நான் ஒத்தையில் மாட்டிட்டேங்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் பையனும் வச்சு என்னை எப்படி செஞ்சுட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு ஊன்னு கத்திட்டு இருக்கான். உன்னை பார்த்துட்டேன் போதும் நான் வந்துட்டேல இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆரம் இதை பார்த்துட்டு ஆமாம் அது ஒரு அரை மண்டல் இது ஒரு முழு மண்டல் இந்த 2 மெண்டலும் சேர்ந்துட்டு என்ன பண்ண போதோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒயன் பார்த்துட்டு சிரிக்கிறான். பாரு மச்சான் என் அப்பா இப்படி தான்டா அப்பப்போ என்ன நோஸ் கட் பண்ணி விட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மச்சான் நான் வந்துட்டேல பார்த்துக்கலாம் மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் செஞ்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்கிறான். ஜிம்மின் கேட்டுட்டோம் செஞ்சிடலாம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்க முடியல. பாட்டி பார்த்துட்டு அடே பேராண்டி நான் உன்ட்டு சொன்னலடா நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் வாடான்னு கூப்பிட்டேன் எங்கடா போனேன் வாடா இங்கே அப்படிங்கிற மாதிரி பாட்டி கத்துறாங்க. இவன் பார்த்துட்டு அச்சுச்சோ நாளைக்கு தேவையான தட்டெல்லாம் ரெடி பண்ண சொன்னாங்க நான் உங்ககிட்ட வந்துருந்து கதை அடிச்சிட்ருக்கேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வாடா 2 பேரும் சேர்ந்து போய் செய்யலாம்டா அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜேகேயும் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை சின்னதாக தான் எடுக்கிறாங்க. உங்கள் பாட்டி ஊரில் குலதெய்வம் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வச்சு தான் சிம்பிளாக கல்யாணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற கொஞ்சம் சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு அப்படியே சிட்டியில் இருக்க கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லியிருப்பார். அப்போ சுகா பார்த்துட்டு டேட் அப்போ என் ஃப்ரெண்டு சுகாவை மட்டும் நான் கூப்பிட்டுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜிமின் பார்த்துட்டு நீ உன் ஃப்ரெண்டு சுகாவை கூப்பிட்டேன்னா நான் என் ஃப்ரெண்டு டேயை கூப்பிடுவேன் எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு உடனே ஆரம் பார்த்துட்டு ஓகே அவன் சுகாவை கூப்பிடட்டும் நீ டேயை கூப்பிடு போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அங்கேருந்து போயிருப்பான். இப்போ உங்கள் மேரேஜ் டேட்டு தான் நீங்கள் அப்படியே கிளம்பி கீழே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஹே வயன் இந்த அம்மா கண்ணே பற்றும் போல் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சுற்றி போடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி சிரிச்சிட்டு நல்லா இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவோட சீக்ஸை பிடிச்சிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் ரொம்ப அழகாக இருக்கிறடி அப்படிங்கிற மாதிரி கண் கலங்குறாங்க. ஜின் பார்த்துட்டு அம்மா ஏம்மா இன்றைக்கி அழுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி எனக்கும் கல்யாணம் பண்ணணுன்னு இவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா அதை தான் கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல ஜின் பார்த்துட்டு சரிம்மா பழசை நினச்சி ஏம்மா வருத்தப்படுற விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல ஒரு வேளை எனக்கும் இந்த மாதிரி கல்யாணம் எடுத்திருந்தா நானும் இந்த மாதிரி தான் இருந்திருப்பேனா இருக்கும் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜின் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஆரம் வந்துட்டு கண்டிப்பாக இப்படி தான் நீ இருந்திருப்பேன் இந்த மாதிரி தான் உனக்கும் பெருசாக கல்யாணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்லிட்டு பின்னாடி வராரு. உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்த்துட்டேன்
என்னை மன்னிச்சிடண்ணா. உன்னையும் அப்போவே எனக்கு கஷ்டப்படுத்தினதுனால தான் நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுட்ருக்காங்க. ஆரம் பக்கத்தில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள்லாம் இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணணும். இல்லைண்ணா, நான் உன்னையும் அப்போவே கஷ்டப்படுத்தினால தான் இப்போ புருஷன் இழந்து நிற்கிறேன். எனக்கு இந்த தண்டனை தேவைதாண்ணா. உன்னையும் அப்பாவையும் அன்றைக்கி அள வச்சேன்ல, எனக்கு இது தேவைதாண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டி பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, பொண்ணு கல்யாணத்தில் வந்து நின்றுட்டு பாரு, என் சொல்ல எவ்வளோ க்யூட்டாக கிளம்பியிருக்கா பாரு, அவளை நீ பாரு, அதை விட்டுட்டு பழைய விஷயத்தெல்லாம் பேசி கலரி இந்த அழுதுட்டுருக்குது பாரு, பிள்ளை எவ்வளோ நொந்து போயிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அம்மா நீ என்ன மன்னிச்சிரும்மா. ஏய் அதெல்லாம் எதுக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு, இப்போ பொண்ணோட கல்யாணம் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா பாரு, நீ அழுறதை பார்த்துட்டு ஒயனும் அழுதுகிட்ருக்கா, வாடி சொல்லும் உன் அம்மா உன்னை அழ வைக்கிறாளோடா அப்படிங்கிற மாதிரி அவங்க டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி நின்று அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை ஹக் பண்ணிவிட்டு, உன் அம்மாவுக்கு 2 போடு போடணும்டா, எந்த நேரத்தில் என்னெல்லாம் பேசி என் பேத்தி எப்படியெல்லாம் அழ வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே நீங்கள் பாட்டியை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அச்சோ எவ்வளோ க்யூட்டாக கிளம்பியிருக்கா என் செல்லக்குட்டி, என் பேரனுக்கு ஏற்ற பொண்ணு நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படி சிரிச்சுட்டு பின்னா பாட்டி பின்னாடி போகிறீங்க. ஆரம் பார்த்துட்டு, பழைய விஷயத்தெல்லாம் கிளறாத வா, இன்றைக்கி நம்ம பசங்களோட கல்யாணம், அதை என்ஜாய் பண்ணலாம் வா அப்படிங்கிற மாதிரி அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தா கோயிலில் தான் எல்லோரும் நிற்கிறீங்க. இப்போ நீங்களும் ஜேகேயும் அந்த ஓமகுண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் பாட்டி சைடில் சேர் போட்டு உட்காருவாங்க. அப்போ ஜிமின் அங்கே வந்து நின்றுட்டு, பாட்டி நம்ம 2 பேர்த்துக்கு எப்போ இப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, கூடி சீக்கிரமே பண்ணிக்கலாம் பேராண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அது ஜிமின் கேட்டுட்டு, பாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்னை சந்தோஷமாக பார்த்துக்குவியா பாட்டி, நான் ரொம்ப சேட்டை பிடிச்சவன், நீ என்னை பார்த்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உன்னை நான் பார்த்துக்காம வேறு யார் பேராண்டி பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சரி பாட்டி கூடி சீக்கிரம் நம்மளும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீ என்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டியும் சிரிச்சுக்கிட்டு, இவனெல்லாம் திருத்தவே முடியாதுடா பேராண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னை திருத்தி நீ என்ன பாட்டி பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆரம் பார்த்துட்டு, பத்தியா இதுக்கு வாயை, ஒருத்தன் என்னடானா வாயே திறக்க மாட்டுக்கான், இன்னொருத்தர் என்னடானா வாயே மூட மாட்டுக்கான், இதுக்கு 2 பேர்த்துக்கு சென்டர்லையும் இருந்துக்கிட்டு என் தலை தான் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் பாட்டி பார்த்துட்டு, என் பேராண்டியை கண்ணு போடாதடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் அடிக்கிறாங்க. அம்மா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் புசுக்குன்னு அடிச்சு பிடுங்கம்மா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, உன்னை நான் அடிக்காமல் வேறு யாரை அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் வாக்கி என்னைக்காவது நீ அவனுக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிச்சுட்டா, என் செல்ல பேரன் அவனெல்லாம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என்ன அடி, அந்த காலத்தில் எப்படி நீ அடித்து எனக்கு வலிக்குமோ அதே மாதிரி தாம்மா நீ இப்போ அடித்தும் எனக்கு வலிக்குது, தயவு செஞ்சு நீ என்னை அடிக்காத, வயசாகிட்டே வருது. அப்போ உங்கள் பாட்டி பார்த்துட்டு, இவன்லாம் ஒரு காலேஜுக்கு பிரின்சிபலாம், ஏதாவது பிள்ளைகள்கிட்ட சொன்னால் நம்புமா, கையை தைச்சிக்கிட்டு போத பேர், உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் யாராவது பார்த்தாங்க நம்ம பிரின்சிபலாடா இதுங்கிற மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பின்னாடி டே வந்துட்டு, நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜிமினும் சைடில் வந்துட்டு, நானும் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இதுங்க 2ஐயும் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம் போயிடுறாரு. இப்போ அவன் ஜிமின் பார்த்துட்டு, பாட்டி சூப்பர் பாட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்கள் பாட்டிக்கிட்ட அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிறான். அவங்க பாட்டி பார்த்துட்டு, எப்படிறா இந்த பாட்டியோட திறமை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சூப்பர் பாட்டி இந்த அப்பா அடிக்கடி என்ன நோஸ் கட் பண்ணி விடுது, ஆனால் இன்றைக்கி நோஸ் கட் பண்ணி விடும்போதுல செம்ம அடி போட்டிங்க பாட்டி, சூப்பர் பாட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படி கை கொடுக்குறான். உங்கள் பாட்டி அப்படி கையை பிடிச்சிட்டு, ஹாப்பியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு போயிடுவான். ஆமாண்டா, ஜிமின் தான் அந்த பிளானை போட்டிருப்பாரு. கண்டிப்பாக ஜிமின் எதாவது பேசும்போதுலாம் ஆரம்பி இடையில நோஸ் கட் பண்ணதுக்கு வருவார் அப்படிங்கிற விஷயம் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். பட் அதனால தான் அவங்க பாட்டிகிட்ட இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்க பாட்டியும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜேகேயும் தான் அப்படியே ஐயர் சொல்ல நீங்களும் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஐயர் தான் ஜேகே கையில் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஜேகே அந்த தாலியை வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே ஜேகேன்னு வந்து பார்க்குறீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, கெட்டவா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு, கெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தலையாட்டுறீங்க. ஜேகே அப்படியே அந்த தாலியை எடுத்து அப்படியே உங்கள் கிட்டே கொண்டு வந்து உங்கள் காதுகிட்ட வந்து, கெட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதுகிட்ட கேட்குறாரு. நீங்கள் கெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே அவர் வந்து 3 முடிச்சும் அவரே போட்டுறாரு.
நீங்கள் அப்படி ஒரு ஜேகே ஒரு சின்ன ஸ்மைலோடு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகேயும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எடுத்துகிட்டு அப்படியே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்களும் ஒவ்வொருத்தரோட கால்லையா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இப்போது நீங்கள் ஜேகேயோட வீட்டுக்கு போகிறதுக்காக தான் அப்படியே ரெடியாகி நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அழாதம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உடனே பார்த்துட்டு, இங்கே பாருடி, அவளை ஏன் பொண்ணு மாதிரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து சொல்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சிட்டு, அங்கே யாருக்கும் மனசு கொன்ற மாதிரி நடந்துக்கக்கூடாது சரியாடா அப்படின்னு சொல்லும்போச்சுல, இப்போது ஆரம்போட ஒய்ஃப் தான் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன நீ சொல்கிறீங்க, அவள் அங்கே இருக்கும்போதுல எவ்வளோ ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணாலோ அதே லெவலுக்கு இங்கேயும் அவள் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உங்கள் அம்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சந்தோஷமாக இருந்தால் சரி அண்ணி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருப்பாள், கவலைப்படாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுறாரு. நீங்களும் அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே தான், சரி டைம் ஆகுது கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சரி வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ ஜேகேயோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ உங்கள் அத்தை தான் உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே வர சொல்கிறாங்க. வாமா உள்ளே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உள்ளே போகிறீங்க. பாலும் பழமும் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறீங்க. அப்போ ஜேகே பார்த்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, ஒயன் நீயும் போய் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே எலும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ அங்கேருந்து ஜிமின் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு, ஏ ஒயன் நில்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னாண்ணே. சொல்கிறா, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு, ஆமாம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, ச்சே பொச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நீங்கள் அப்படியே அவனை பார்த்து கேட்குறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. அவன் பார்த்துட்டு, இல்லைடி எனக்கும் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, உன்னை வச்சு ஓட்டலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேகே அப்படி திரும்பி முறைக்கிறான். பார்த்துட்டு, நீ ஏன் ஆனால் அவனும் முறைக்கிற போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போது நீங்கள் தான் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவன் ரூமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டு, சரி ஓகே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஜேகேவோட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். நீங்கள் அப்படியே ரூமில் சுற்றி பார்த்துட்டு இருந்த உடனே, என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, இல்லை ரூமை சுற்றி பார்க்குறியே அதான் கேட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, என் ரூம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், நான் ப்ரொஃபஸரில் அதனால் கொஞ்சம் புக்ஸ் தான் அங்கே இங்கேயா இருக்கும், தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அச்சோ பரவாயில்ல, இல்லை நீ இன்றைக்கி இங்கே பார்த்துக்கோ, நாளைக்கு நான் இதெல்லாம் கொண்டு போய் ஸ்டடி ரூமில் வச்சுருக்கேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு, சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஆமாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல, நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க. அதுக்காட்டியும் உங்கள் அத்தை வந்து கதவு தட்டுறாங்க. ஜேகே போய் ஓப்பன் பண்ணிட்டேன், என்னம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா ஒயனுக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதான் அம்மாக்கிட்ட இந்த சாரீ ஒன்று இருந்துச்சுடா, அதான் அவள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிம்மா உள்ளே வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உங்கள் அத்தையும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அத்தைன்னு சொல்கிறீங்க எழும்புறீங்க, உள்ளம்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, இந்த சாரீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வரக்கூடிய பொண்ணுக்கு நான் இதை கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருந்தது, இந்த சாரீ உனக்கு தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சுருக்கு போல், இதை போய் கட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க பார்த்துட்டு, எதுக்காக இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவங்க பார்த்துட்டு, என் மகளுக்கு நான் கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன், போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதை மாற்றிட்டு கீழே வா விளக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த சாரியை மாற்றுறீங்க.
இப்போ ஜேகே கீழே தான் இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே சாரி மாத்திரி கீழே வரீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஓகேடா, இதோட இந்த 2 ஷார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நான் இதிலேயே ஃபுல்லாக முடிச்சிடலான்னு நினச்சேன், பட் முடிக்க முடியலை. கண்டிப்பாக 3/3 போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேர்ட் பார்ட் கூட முடிக்க பார்க்குறேன். ஓகேவாடா, பாய், லவ் யூ மிஸ்.